நங்கூரம் பார்வையாளர்களுக்கு பணிவான மாலை வணக்கங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய பேராதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம். விஜய் பெரம்பூரில் நேற்றுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அந்த பிரச்சாரத்தில் பாதியிலே நிப்பாட்டிட்டு வந்துட்டார். அதுக்கு காரணம் பாதுகாப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உளறி இருக்காரு. பாதுகாப்பு சரியில்லை, பாதுகாப்பு பத்தலை, எங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு பத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் திமுக தான், திமுகவினுடைய சதி உள்ளடி வேலைகள் அப்படின்னு ஆதவர்ஜினாவை எவனாவதும் சொல்லியிருக்கிறான்னு வைங்க. இப்போ திமுக கவர்மெண்ட்டில் தான் இருக்குது, இல்லைன்னுலாம் இல்லை. ஆனால் இந்த தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைகள் எல்லாமே தேர்தல் தேதி அறிவித்ததுக்கப்புறம் நடைமுறைக்கு வந்துடும். அந்த விதிமுறைகள், தேர்தலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்துடும். இப்போ பாதுகாப்பு குறைபாடுனா அவன் இப்போ இந்த மீட்டிங்கு பாதுகாப்புக்கு, இந்த மீட்டிங்க்கு பர்மிஷன் கொடுக்குறதே தேர்தல் கமிஷன் தான். அப்போ தேர்தல் கமிஷன் பர்மிஷன் கொடுக்குது, அப்போ தேர்தல் கமிஷன் பாதுகாப்பு கொடுக்கும். அப்போ ஏன் எனக்கு கம்மியாக இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் நேராக கேட்டிங்கன்னா அதுக்கான ரிப்ளை கொடுப்பாங்க. இது திமுகவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. திமுக தலையிட முடியாது, தலையிடக்கூடாது. அது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அது தவறு. சரிங்களா? எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரே நீதி தான். எல்லா முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும் சரி, அவர் நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி வந்திருக்கான இவனாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் ஒரே ஒரு பார்வை தான் தேர்தலுக்கு. சட்டம் அப்படி தான். சட்டத்தில் ஒரு பிரிவில் இவங்களுக்கும் ஒரு பிரிவில் அவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரி, பாதியிலே நிப்பாட்டிட்டாப்புல, இதாக முடிஞ்சு போச்சு. இப்போ பத்தாவதுக்கு திருச்சி கிழக்கில் ஒன்று நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி தான் தகவல் தெரியும். எனக்கு தெரியும், நம்ம திருச்சியில் தான் இருக்கிறோம், ஆனால் நமக்கு தெரியல. திருச்சி கிழக்கில் அவர் இனிகோ ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இனிகோ ராஜ் தான் நினைக்கிறேன், அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ, திமுகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏ. அந்த இடத்துக்கு இவர் போட்டிக்கு நிற்கிறாருன்னு தெரியும். முதல்ல இந்த 2 இடத்துல ஒரு வேட்பாளர் நிற்கிறது தவறுன்னு சொல்லிட்டு சொல்லணும். எங்கே இப்போ நீ எதுக்கு நீ 2 இடத்துல நிற்கிற? அப்போ நீ எங்கே நம்ம பெரம்பூரில் தோற்றுருவோமோ அப்படிங்கிற பயத்தினால நீ இங்கே நிற்கிற. 2 பேருமே எதிர்கட்சியில் திமுகவில் இருக்கிற 2 பேருமே வெயிட்டான ஆட்கள். இங்கே இனிகோராஜும் வெயிட்டான இனிகோவும் வெயிட்டான ஆள். அங்கே ஆதிகேசவன் நினைக்கிறேன், தெரியல, எனக்கு சரியாக தெரியல, அவரும் வெயிட்டான ஆள் தான். அதாவது மக்கள் செல்வாக்குள்ள மனிதர்கள். அப்போ ஏதோ ஒரு சந்தேகம் உனக்கு வந்துருச்சு, நம்ம தோற்றுருவோமோ, நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு போட்டி. இப்போ 2லேயும் ஏதோ ஒன்றில் இவன் ஜெயிக்க மாட்டான், ரெண்டுலேயுமே ஜெயிக்க மாட்டான். இவன் உண்மையிலே டெபாசிட் போகணும். அப்படி தான் இவன் டெபாசிட் போகிற மாதிரி தான் இவனுக்கு ஓட்டு போடணும். அதுக்கு மேலே போட்டு போடக்கூடாது. அதனுடைய மக்களுடைய பணிவான வேண்டுகோள், என்னுடைய வேண்டுகோள் மக்களுக்கு. ஒருவேளை ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டான்னு வைங்களேன், அப்போ அந்த இடத்துல 2 இடத்துலையும் ஜெயிச்சிட்டான்னு வைங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 2 இடத்துலையும், பேச்சுக்கு தான், உண்மைலாம் இல்லை, 2 இடத்துலையும் ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிட்டா அப்போ என்ன பண்ணுவார்? ஒரு இடத்துல அந்த பதவியை ராஜினாமா பண்ணணும், ஜெயிச்சதை கேன்சல் பண்ணணும். அப்போ ராஜினாமா பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இன்னொருத்தரை நிப்பாட்டணும், இன்னொருத்தர தேர்தல் வைக்கணும். 2வது இடம் யார் வந்தாங்களோ அவங்கள டக்குன்னு கொடுத்துட முடியாது. கொடுக்கறதுக்கு இந்திய கான்ஸ்டியூஷனில் ரூல்ஸ் இல்லை. அப்போ இன்னொருத்தரவை எலெக்ஷன் வச்சு அது தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ, அவர் மந்திரி ஆவார், ஏதோ அவர், அது அப்புறம். இப்போ ஒரு செலவு, அப்புறம் ஒரு செலவு. அப்போ யார் கொடுக்குறது இந்த செலவை? அப்போ 2 தொகுதியில் நிற்கணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ அவர்கள் மறுதடவை தேர்தல் நடத்துறதுக்கான எவ்வளவு செலவாகுதோ அந்த செலவை அரசுக்கு கொடுத்துடணும், தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வரணும். அப்போ தான் நீங்கள் டெபாசிட் 2 இடத்துல டெபாசிட் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் 2 இடத்துலையும் ஜெயிச்ச ஒரு ஆள் திருப்பி எலெக்ஷனுக்கு இன்னொருத்தர் தடவை தேர்தல் நடத்தணும் அப்படின்னா அந்த தேர்தலுக்கான செலவு, அந்த ஊழியர்களுக்கான செலவு, போக்குவரத்து, அதில் என்னென்ன போலீஸ் காவலர்கள் வந்தது போனது, அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன செலவு இருக்கோ அனைத்தையும் அந்த வேட்பாளரை ஏற்றுக்கணும். அப்படின்னா 2 இடத்துல நெல், இல்லைன்னா உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கான சட்டங்களை ஏற்ற வேண்டும். இது நம்மளுடைய பணிவான கோரிக்கை. சரி, இப்போ விஜய்க்கு வருவான். இப்போ 2 இடத்துல நின்று ஒரு இடத்துல இது எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு மல்லு கட்டுறா. ரைட்டு, அங்கே 40,000 உறுப்பினர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கத்துக்கிட்டோம். இப்போ உனக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு மக்கள் ஓட்டு போடணும், எதுக்காக ஓட்டு போடணும்னு ஒரு இது இருக்குல்ல. இப்போ இவர் வர்றாரு, இவர் நமக்கு ஆபத் பாந்தவன், நம்மளை காப்பாற்ற வருகிறார், நம்மளை ரட்சிக்க வருகிறார், நமக்கு ஏதோ ஒன்று செய்ய வர்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் உனக்கு ஓட்டு போடுவாங்க. என்ன நீ செஞ்சுருக்கிற, இது வரைக்குமே செஞ்சுருக்கிற?
கமலஹாசன் செஞ்சுருக்காரு, ரஜினிகாந்த் செஞ்சுருக்காரு. நடிகர்களில் சொல்கிறேன், நீயும் நடிகன் தானே, நடிகர்களில் சொல்கிறேன். கமலஹாசன் வந்து செஞ்சுருக்காரு, ரஜினிகாந்த் செஞ்சுருக்காரு, அஜித் செஞ்சுருக்காரு, சூர்யா ஒருபடி மேலே போய் அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு நிறைய பேருக்கு நிறைய செஞ்சுருக்காரு. விக்ரம் கூட நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. எம்ஜிஆர் உதவி செஞ்சுருக்காரு. சிவாஜி கணேசன் கூட செஞ்சுருக்காரு ஒரு சில உதவிகள். ஆனால் ஒன்றே தவிர பாக்கி எல்லாருமே சினிஃபீல்டில் எல்லா உதவிகளும் செஞ்சுருக்காங்க. ஆனால் நீ மட்டும்தான் எதுவுமே செய்யலை மக்களுக்கு, உன்னுடைய ரசிகர்களுக்கு, உன் கூட வேலை பார்த்தவங்களுக்கு. அஜித்தெல்லாம் அவங்க கூட வேலை பார்த்தவங்களுக்கு வீடே கட்டி கொடுத்துருக்காங்க. வீடே கட்டி எழுதி அவங்க பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்களாம் அஜித்தெல்லாம். விஜயகாந்த் எடுத்துங்க, விஜயகாந்த் எப்படி இவரெல்லாம் எப்படி அவங்களாம் தெய்வமாக கொண்டாடினாங்க. அவர் இறந்த அன்னைக்கு தெய்வமாக பார்த்தாங்க அவரை. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நீ என்ன செஞ்சுருக்கேன்னு உனக்கு மக்கள் ஓட்டு போடணும். ஏதாவது ஒன்று செஞ்சுருக்க. எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டது ஓகே, விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டது ஓகே. நீ என்ன செஞ்சுருக்கன்னு உனக்கு ஓட்டு போடணும். நீ இது வரைக்கும் நீ 50 பேர்த்த கொன்றுருக்கிற, அதுக்காக உனக்கு ஓட்டு போடணுமா? 50 பேர்த்த கொன்னதுக்காக ஓட்டு போடணுமா? இல்லை உன்னுடைய அம்மா அப்பாவை கொண்டு போய் உன் கூட வச்சுக்கிறதுக்கு யோகியது இல்லாமல், உங்கள் அம்மா அப்பா கூடயே பேசாமல் அந்த பெற்றவங்களை உங்க கூட வச்சுக்கிறதுக்கு யோகியது இல்லாமல் டிபாக்கூர் சாமியார் இருக்கான் பாருங்க வெள்ளியங்கிரி மலையில், அவன் ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சது அது வந்து அதுக்காக உனக்கு ஓட்டு போடணுமா? உன்னுடைய தாய் தந்தையை கொண்டு போய் டுபாக்கூர் ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சு அந்த இதுக்காக உனக்கு ஓட்டு போடணுமா? இல்லை உன் பையனை வந்து வேறு வீடு எடுத்து தனியாக தங்க வச்சு அதுக்காக ஓட்டு போடணுமா? இல்லோட உன்னோட மனைவியோட வாழாமல் மனைவியை தள்ளி வச்சிருக்கிய அதுக்காக ஓட்டு போடணுமா? இல்லை உன் பொண்ணு வந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்தாங்களாமே இவ்வளோ நாள், அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது, தாத்தா பாட்டி உயிரோடு இருக்கும்போது, அனைத்து வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய பல கோடி ரூபா சொத்து இருக்கும்போது ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு காப்பகத்தில் தங்கியிருக்க வேண்டிய, காப்பகமாக தானே அது, அங்கே தங்கியிருக்க வேண்டிய அவசியம் என்ன? வாடகைக்கு தங்கியிருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்காக உனக்கு ஓட்டு போடணுமா? எதுக்காக உனக்கு ஓட்டு போடணும்? நீ என்ன செஞ்சிருக்க இந்த நாட்டுக்கு? இந்த மண்ணுக்கு நீ பிடுங்கி போட்ட ஒரு புல்லு 52 பேர்த்தையும் 51 பேர்த்தையும் கொன்னது தான் நீ வந்து செஞ்சிருக்கிற ஒரே விஷயம். நீ 51 பேர்த்த கொன்ன கொலைகாரன். உனக்கு எதுக்காக மக்கள் ஓட்டு போடணும்? அது சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்துருக்குற, பொண்டாட்டிக்கு நீ சம்பாதிச்சு எதுவுமே செய்ய மாட்டியா? கடன் தான் கொடுப்பியா? உன் பிள்ளைங்களுக்கும் கடனை தான் கொடுத்துருக்குற, உன் பொதுச் செயலாளருக்கும் கடன் தான் கொடுத்துருக்குற, எல்லாத்துக்கும் கடன் தான் கொடுத்துருக்குற. எதுக்கு கடன் கொடுக்குற? ஏன் அவர்களுக்கெல்லாம் சும்மா கொடுத்தா என்ன? எதுக்கு நீ இப்படி கணக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு கணக்கு இன்கம் டேக்ஸில் போய் கணக்கு காமிக்கிற? அப்போது யாரையுமே உன்னோட நீ சம்பாதிக்கிற காசு பூரா உனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் இல்லை. அந்த காசை பூரா எல்லாமே நீயே வச்சுக்கணும். அவங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் கடன். நாளைக்கு கடனாக தான் கேட்டால் கடனாக தான் கொடுத்துருங்க. அக்ரிமெண்ட் வரை போட்டு கொடுப்போம் போல் இருக்குது. அக்ரிமெண்ட் சொல்ல முடியாது. நீ அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து வாங்கியிருந்தாலும் வாங்கியிருப்பா, வாங்காட்டி ஒரு வேளை நடந்திருந்தாலும் நடந்திருக்கும். அப்போ நீ உனக்கு எதுக்காக ஓட்டு போடணும்? தமிழ்நாட்டில் 2 தொகுதியில் நிற்கிற, எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? நீ என்ன இவரால் அறுத்து தள்ளுனது என்ன? நீ பிடுங்கி போட்ட ஒரு புல்லு என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு 7000 பேரை குத்தி, 7000 பேராம் பெரம்பூர் மீட்டிங்கில் 7000 பேர். ஒரு கூட்டம்னா, ஒரு பொதுக்கூட்டம்னா எப்படிங்க இருக்கணும்? ஒரு தலைவர் வர்றார், ஒரு இடத்துல மேடை போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை வண்டியில் வருவார். தேர்தல் பிரச்சனைனா வண்டியில் வருவாங்க. ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துக்கு தலைவர் வந்து நின்று பேச போகிறார், விசாரம் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு இடத்த அசமல் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல உட்காந்து வேன்லேயே உட்காந்து பேசிட்டு கும்பிட்டுட்டு போயிடுவீங்க. அப்புறம் போகிற வழியெல்லாம் கை காமிச்சிட்டு போவாங்க, ரோட்டில் நிற்பாங்க, அது வேறு விஷயம். திருப்பி அடுத்த இன்னொரு 10 தெரு தள்ளி இன்னொரு இடத்துல ஒரு மீட்டிங் போடுவாங்க, அங்கே ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் பேசுவீங்க, அப்படியே போயிடுவீங்க. இதானே எல்லா அரசியல் தலைவரும் செய்கிறது. நீ 7000 பேரை கொண்டு திருப்பி ரோடு ஷோ பண்ணியிருக்கிய, அது உன்னுடைய துமுறு தானே. அதில் 4 பேர் செத்து போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவ? அப்போ நீ அடுத்தவங்களை கொல்லணுன்னே நீ வந்து பிரச்சாரத்துக்கு வர, வீட்டை விட்டு கிளம்பும் போதே யாரையாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் நீ வரேன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? நீ யாருக்குமே உண்மையா இல்லை. அம்மா அப்பாவுக்கும் உன்னுடைய பெற்றவங்களுக்கும் நீ உண்மையா இல்லை. உன்னைய கட்டின மனைவிக்கும் நீ உண்மையா இல்லை. உனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் உண்மையா இல்லை. உன் கூட இருந்து வேலை பார்த்த சினி ஃபீல்டில் உன் கூட வேலை இருந்த, உன் கூட வேலை பார்த்த, உன் கூடயே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கும் நீ உண்மையா இல்லை. ஒரு ரசிகர்களுக்கு நீ உண்மையா இல்லை. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ எப்படி உண்மையாக இருப்ப அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை?
600 கோடி 700 கோடி 800 கோடியும் சொத்து மதிப்பு நீ காமிச்சிருக்கிற, ரைட்டு. இந்த இந்த 600 கோடி 700 கோடியை வச்சுக்கிட்டு நீ இந்த ஆட்டம் ஆடுறியே. நீ அரசியலுக்கு நீ வந்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட்டு. அப்போ நீ என்ன பண்ண மாட்ட? நீ யாருக்கு நீ என்ன பண்ணுவ? தமிழ்நாடு அரசை நீ எப்படி நிர்வகிப்ப? எத்தனை எம்எல்ஏக்கள் உனக்கு தேருவாங்க? எவனாவது ஒருத்தன் ஜெயிப்பானா? முதல்ல நீ ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறியான்னு மட்டும் பாரு. எதுக்காக ஓட்டு போடணும் ஒரு கேள்வி மக்கள் சிந்திப்பாங்கல்லப்பா. மக்களுக்கு வாழ்க்கைப்பா. உனக்கு ஒன்றும் உனக்கு ஒரு பொழுதுபோக்கு. உனக்கு ஜஸ்ட் லைக் தட். இது ஒரு பாசிங்கு, டைம் பாசிங்கு. நம்மள்ட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, உங்கள்கிட்ட எல்லா செல்வாக்கும் இருக்குது, உங்கள்கிட்ட அரசியல் பலம் இல்லையே, பணம் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுவியா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டுச்சா. அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரா, நான் கண்டிப்பாக நான் அரசியலில் நான் பெரிய ஆள் ஆகி நான் இந்த நாட்டை பிடிக்கிறேன், இந்த மண்ணை நான் ஆளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டு எலெக்ஷனுக்கு வந்திருக்காராம். நீ சபதம் போடுறதுக்கு எங்கள் வாழ்க்கை தான் கிடச்சிச்சா அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்லப்பா. நீ சபதம் போட்டுருவ, ஏன்னா பெரிய மங்கம்மா சபதமா? நீ சபதம் போட்டுட்டு வருவ, எலெக்ஷன் நிற்ப, ஜெயிப்ப, ஆட்சியில் உட்காந்துக்கிட்டன்னு வச்சுக்க. ஒரு பேச்சுக்கு தான் மக்களினுடைய கதி என்ன தெரியும் மக்களுக்கு? நீ மக்களினுடைய அடிப்படை தேவை என்னன்னு உனக்கு என்ன தெரியும்? மக்கள்கிட்ட போயிருக்கியா? சரியா பிரச்சாரம் பண்ணி உன்னால் பிரச்சாரம் பண்ண முடியுமா? முதல்ல உன்னுடைய பிரச்சாரத்தை நீ ஒழுங்காக பண்ண முடியுமா? உருப்படியாக பண்ண முடியுமா? யாரு மேலேயும் குறை சொல்லாமல், யாரையுமே எதுக்காமல் உன்னுடைய பிரச்சாரத்தை நீ முழுமையாக உன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கி கரெக்டாக முடிக்க முடியுமா? எலெக்ஷனுக்குள்ளார உனக்கு அந்த திராணி இருக்குதா? நீ ஒழுங்காக பிரச்சாரத்தை ஆரம்பித்து ஒழுங்காக நீ முடிக்கிறன்னா அதில் எத்தனை பேரை காவு கொடுப்பேன்னு தெரியுமா? போனாலும் எப்படி பிரச்சாரத்தை முடிக்க முடியும்? உனக்கு என்ன அருகதை இருக்குது? பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் என்ன அருகதை இருக்குது? பிரச்சாரம் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உன்னால் முடியாது. உன்னால் நீ ஒன்று திமுக மேலே குறை சொல்லிடுவ. எதுக்கு எடுத்தாலும் திமுக குறை சொல்லலை. நீ சங்கீதம்மா அந்த உங்கள் மனைவி இந்த மாதிரி புகார் கொடுத்ததுக்கப்புறம் நீ மெனக்கட்டு இன்னொரு பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ கல்யாணத்துக்கு ஒரே ட்ரெஸ்ஸில் மேட்சிங்கில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இங்கேருந்து போனீங்கன்னா அப்போ அதுக்கு பேர் என்ன? அர்த்தம் என்ன? நாங்கள் அப்படி தான் இருப்போம், உங்களால் என்ன பண்ண முடியுமோ முடியுங்க, எனக்கு இதுதான் விருப்பம், எனக்கு என்ன விருப்பமோ அதைப்படி தான் நான் நடப்பேன். அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆஹா இது பிரச்சனைடா, ஏற்கனவே நம்ம தலைவலியில் இருக்கோம், நம்ம இந்த நாட்டை பிடிச்சி மண்ணை பிடிச்சி நம்ம அரசாளணும்னு நினைக்கிறோம். அப்போ மக்கள்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும், நம்ம இமேஜ் கெட்டு போகாமல் இருக்கணும். இந்தம்மா நீ வர வேணாம், நீ அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் நம்ம சீக்கிரட்டாக வச்சுக்குவோம். நம்ம இங்கே நான் இது மாதிரி விஷயத்துக்கு நான் போயிட்டு வரேன், நான் தனியாக போய்க்கிறேன், நீ உன் வேலையை பாருன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்போ இப்போ இவ்வளோ பேர் நீ ஒரு ஃபெமிலியர் ஃபிகர், நீ என்ன சாதாரண இல்லை, உன்னை யாரும் கவனிக்காமல் இருக்கிறதுக்கு நீ அரசியலுக்கு வர வந்துட்ட. எப்படா உன்னை அவளுக்கு கிடைக்கும் நாங்கள்லாம் போட்டு மெல்லுவோன்னு பார்க்குறோம் உன்னைய. அப்போ நீ ஒரு 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 சின்ன விஷயத்துக்கு கூட நீ இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு கூட நீ பயப்படலைன்னா நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுக்கு பயப்படுவ? உன்னால் இப்போ பிரச்சாரமே பண்ண முடியல. நாளைக்கு நீ ஒருவேளை நீ ஆட்சிக்கு வந்துட்டா இந்த மக்களுக்குள்ள சந்தை பொந்து இடுக்கெல்லாம் போய் சுற்றணுமே, பேசணுமே, பிடிக்கணுமே, அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்கணுமே. எப்படி கேட்ப? எப்படி பிரச்சாரம் பண்ணுவ? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ எல்லாம் எலெக்ஷனில் நிற்கிற? என்ன இருக்குது உங்ககிட்டன்னு எலெக்ஷனில் நிற்கிற? என்ன தகுதி இருக்குன்னு நீ எலெக்ஷனில் நிற்கிற? இது வரைக்கும் அரசியல் ஒரு வார்த்தை பேசுறீங்க, மண்ணை கொலவான்ட்டாங்க, ரைட்டு. நெல்லுக்கு குடோன் கட்டி கொடுக்கல, மழையில் நனையுது, ரைட்டு. அதுக்கு கமிஷன் வாங்கினாங்க, ரைட்டு. இப்போ நீ கமிஷன் வாங்கலை, நீ திருடல, நீ கொள்ளையடிக்கலை, படத்துக்கு நீ கரெக்டாக 150 ரூபா டிக்கெட் 150 ரூபா டிக்கெட் மட்டும்தான் நீ விற்ற. இதில் சம்பாரிச்ச பிறகு தானே உனக்கு 300 கோடி ரூபா 400 கோடி ரூபா சம்பளம் மாற்றுறாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில். அவங்க 2000 3000 4000 டிக்கெட் வாங்கி அதில் வர பணத்துலேருந்து தானே உனக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு ஊழல் இல்லையா? இது திருட்டு இல்லையா? இது அபகரிப்பு இல்லையா? இது மோசமான செயல் இல்லையா? இன்கம் டேக்ஸில் உனக்கு புகாரில் 4 கோடி ரூபா பக்கம் உனக்கு இப்போ கேஸில் இருக்காமல, கேஸ் நடக்குதாமல. இங்கே கேஸ் நடக்குது. இப்போ நீ சம்பாதிக்கிற காசுக்கு முறைப்பட வரி கட்டினியா? உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? நீ நாளைக்கு கவர்மெண்ட்டுக்கு உட்காந்துக்கிட்டீங்கன்னா நீ 5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி பட்ஜெட்டை நீ டேர்ன் ஓவர் பண்ணும்போது அந்த டேர்ன் ஓவரில் நீ எடுக்கிற பணத்துக்கெல்லாம் நீ சரியான வரி கட்டுவன் என்ன இருக்குது?
நீ சம்பாரித்த பணத்துக்கு இந்த 3 கோடி 4 கோடி ரூபாயே உன்னால் பணம் கட்ட முடியல அப்படின்னா நீ எப்படி நாளைக்கு இன்னும் பெரிய பெரிய பதவிகளை உட்காந்து சம்பாரித்து நீ எப்படி அதுக்கெல்லாம் சரியான பணத்தை கட்டுவ? நீ வரியை கட்டுவ? வரி கட்டாமல் இருக்கிறது ஒரு தேச விரோதம் தானே, ஒரு குற்றம் தானே. அதனால தானே கைது பண்ணி உள்ளே போடுறாங்க. உன்னைய கைது பண்ண மாட்டாங்க, ஏன்னா நீ வந்து பிஜேபிக்கு பிடிஎம் இல்லை, அதனால் உன்னைய கைது பண்ண மாட்டாங்க. இப்போ பிஜேபி சொல்கிற மாதிரி தான் நீ ஆடிட்டு இருக்கிற. திமுக குறை சொல்லணும், திமுக குறை சொல்லணும், திமுக குறை சொல்லணும். வேறு எதையுமே வாய் திறந்தால் பேசக்கூடாது. வேறு எதுவும் பேசுகிறதுக்கு தமிழ்நாட்டில் இல்லை, இருக்குது நிறைய. ஆனால் உனக்கு தெரியாது. வாயை திறந்தால் திமுக திமுக திமுக. உடனே அந்த பொண்ணு பின்னாடி சுத்த சொன்னது கூட திமுக தானா? அதையும் ஒன்று சொல்லு. மக்களே நல்லா சிந்திங்க. திருச்சி கிழக்கு தொகுதியாக இருந்தாலும் சரி, பெரம்பூர் தொகுதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மலர்வாதங்கள் என்னுடைய சிரத்தை சமர்ப்பித்து உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தரத்தை தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க. உங்களோட பாதங்களை பிடிச்சு கேட்குறேன். நன்றி, வணக்கம்.